உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி ஒரு பாதிப்புகளை கொடுக்கும், முக்கியமாக ராகு கேது எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிழல் கிரகம், சாயா கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ஒவ்வொருடைய கர்ம வினை காரணமாக, அதாவது நல்வினை செய்தார்களானால் நல்ல வினைகளையும், தீய வினை செய்பவர்களுக்கு தீய வினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது எப்போவுமே கொடுக்கும். பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்ட ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்போது ராகு தசை கேது தசை தான் மிகப்பெரிய கொடுமையான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும். அதே போல் பெரிய லெவலில் நான் செல்வந்தர் ஆகிட்டேன், பெரிய லெவலில் எனக்கு வாழ்க்கை கிடச்சிது, பெரிய லெவலில் வாய்ப்புகள் கிடச்சிது, எல்லாத்துலேயும் ஜெயிச்சேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு கேதுக்களுடைய தசா புத்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த உயரத்துக்கு உச்சத்துக்கு எப்பவுமே கொண்டு வரும். அதுபோல் ஒவ்வொரு ராகு கேது பயிற்சியும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கு ராகு கேதுவுடைய பலன்கள், அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இந்த மேஷ ராசி அப்படின்னாவே சுறுசுறுப்பானவர்கள், வேகமாக ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடியவர்கள். அதே போல் இந்த மேஷ ராசிக்காரங்கிட்ட ஒரே ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதை செய்யாமல் போகவே மாட்டாங்க, அது எப்படியா செஞ்சு முடிப்பாங்க. வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் ஏற்று வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்களும் இந்த மேஷ ராசி என்பதில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி போட்டி போட்டு பார்ப்போம், விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவானும் 5ஆம் இடத்தில் கேது பகவான் பயிற்சியாக போகிறாங்க. இந்த ராகுவும் இந்த கேதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகிறாங்க. என்ன சார் 7.5 சனின்னு சொல்கிறாங்க, இந்த ராகு கேது பயிற்சி எங்களுக்கு பலனை கொடுத்துருமா அப்படின்ற ஒரு டவுட்டோடு நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா உபஜயஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் இருப்பது மிக மிக சிறப்பு. உபஜயஸ்தானம் அப்படின்னா 3, 6, 10, 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பு. உங்கள் ஜாதகத்துலேயும் அது மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு வரார். இந்த ராகு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவார். அதான் ரொம்ப விசேஷம். வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, வேலை இல்லை சார், அப்போ வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் நீண்ட காலமாக எனக்கு ஒரே வேலையில் இருக்கேன், எனக்கு வேலை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணேன், எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எல்லாத்துலேயுமே அப்படியே ஹோல்டாகி நிற்குது, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம், அந்த லாபஸ்தானத்தில் ராகு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடித்த வேலை, மனசுக்கு பிடித்த பதவி, மனசுக்கு பிடித்த சம்பள உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த ராகு பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, நிறைய மேஷராசி என்பவர்கள் தொழில் பண்ணுவீங்க, அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு மிகப்பெரிய லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அந்த லாபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத துறையில் எதிர்பார்க்காத விதத்தில் லாபம் ஏற்படும். நீங்களே அடுத்த ஒரு 3 மாதத்தில் சொல்ல போகிறீங்க, திடீர்னு ஒரு இடத்துல பணம் வந்துச்சு, எனக்கு அந்த பணத்தை வச்சு தான் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், ஒரு இடத்துல பணமே வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அந்த இடத்துல தான் எனக்கு பணத்தை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கொடுத்தாங்க.
அதே போல் நான் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன், கிடைக்கவே இல்லை. ஒரு ஓடி அப்ளை பண்ணியிருந்தேன், கிடைக்கல. அதெல்லாம் கிடச்சிருந்தா வாழ்க்கையில் நிறைய ஜெயிச்சிருப்பேன். ஆனால் இந்த ராகு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் இம்மீடியட்டாக ப்ராசஸ் ஆகிடும், அதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இன்வெஸ்டர் நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க மேஷராசி என்பவர்கள். யாராவது இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? என்கிட்ட திறமை இருக்குது, தொழில் இருக்குது, பணம் போட்டால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான இன்வெஸ்டர் வருவாங்க. அது பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபாரினில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரினில் இருக்காங்க, தெரிஞ்சவங்க ஃபாரினில் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் யாராக இருக்காங்கன்னா அவங்க மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள், உறுதியாக கிடைக்கும். அதே போல் இந்த 11ஆம் இடத்துல ராகு வருது பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ராகு அப்படின்னு சொன்னாவே ஒரு வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லுவோம், ஃபாரின் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வெளிநாட்டு செல்வதற்கு இந்த ராகு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் வெளிநாடு போக முடியும். அப்படி இல்லைன்னா கோச்சாரத்தில் அவர் நல்ல இடத்துல வரணும். அப்போ அந்த கோச்சாரத்தில் ராகு 11ஆம் இடத்துல பயணிக்கும் போது வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். என்னென்னா அந்த மேஷராசிக்காரங்கிட்ட என்ன ஒரு பெரிய கொடுமையான விஷயம்னா, இல்லை என் குடும்பத்துக்காக நான் போக மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், என் மனைவியை பார்த்துக்கணும், கணவரை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், இல்லை நான் சேர்ந்து தான் போவேன். இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய நேரத்தில் அவங்க போகாமல் விட்டுருப்பீங்க. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சா எடுத்துக்கங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். நிறைய வாய்ப்பு வரும். நீங்கள் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த ராகு என்ன பண்ணுவார்னா பிரம்மாண்டத்தை கொடுப்பார், நிறைய கொடுப்பார். ஒரே நேரத்தில் 3 வேலை வந்தால் என்ன ஆகும்? நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, ஐயோ எந்த வேலைக்கு போகிறதுன்னு தெரியல அப்படின்னு. அதை மட்டும் ப்ராப்பராக பார்த்து நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டிலே தங்கி வாழக்கூடிய யோகம், அங்கே ஒரு பிஆர் கிடைக்காம இருக்கேன், கிடச்சிரும். அங்கே ஒரு க்ரீன் கார்டு வாங்கணும்னு ட்ரை பண்ணுறேன், கிடச்சிரும். அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு, படித்து முடித்தவர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி டெம்பரவரியில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க மேஷராசிக்காரங்க வெளிநாட்டிலேயே, அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகியே தீரும். இந்த ராகு கேது சர்ப்ப கிரகங்கள், இந்த சர்ப்ப கிரகங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் சரி, அந்த 11ஆம் இடத்துல ராகு வரும்போது டக்குன்னு அந்த ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நான் டைவர்ஸ் போயே ஆவேன், டைவர்ஸ் கிடைக்க மாட்டேங்குன்னு கேட்டால் கிடச்சிரும். இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துருவார். அப்போ 2ஆம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. காதல் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த காதல் வெற்றி அடையும். அப்படி காதலில் தோல்வி இருக்குது அப்படின்னா மனசு வருத்தப்படாமல் இருங்க, வேறு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதே போல் காதல் வீட்டில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன், சொல்ல முடியாமல் இருக்குது, ஒத்துக்குவாங்களா வேணாம் இல்லையான்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த காதல் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் வீட்டில் சொன்னால் ஒத்துப்பாங்க, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதே போல் இந்த ராகு 11ஆம் இடத்துல இருப்பதும் 5ஆம் இடத்தில் கேது இருப்பதும் சிறப்பு. அந்த 5ஆம் இடத்துல கூடிய கேது என்ன பண்ணுன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை, பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, பூர்வீகத்தில் இடம் கட்டுறது, இடம் வாங்கிறது எல்லாத்தையும் செஞ்சு வைப்பார். எந்த பெரிய சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைப்பார். அதே போல் அந்த 5ஆம் இடத்தில் கேது இருப்பது குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவம் மூலமாக குழந்தை, இது எல்லாத்தையும் கொடுப்பார். மேஷ ராசி என்பவர்களுக்கு என்னதான் நீங்கள் சனி உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் இந்த ராகு கேதுவோடைய பெயர்ச்சி நல்ல பலனை கொடுக்க போது நல்லா பயன்படுத்திக்கிங்க. என்னன்னா இந்த 7.5 சனி இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கான தடைகளை செய்யும், உங்களை ஒரு சோம்பேறியாக மாற்றுவதற்கான வேலையை செய்யும். நீங்கள் எதை செஞ்சாலும் லேட் பண்ணுவீங்க. அதை மட்டும் இல்லாமல் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்க போகுது. அதே போல் உங்களுக்கு ராகு கேது தசை நடக்குது, மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு தசை கொஞ்சம் லேட்டாக வரும், கேது தசை ஆரம்பத்திலே போயிருக்கும். அந்த ராகு தசை நடக்குது அப்படின்னா பெரிய உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகு கேதுவோடைய பொசிஷன், ராகு கேதுவோடைய தசா புத்திகள் இது மாதிரி இருக்குன்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDFல ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம்.
ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அதையும் எழுதி கொடுக்குறோம். அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது, என்ன தசாபுத்திக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், அதே போல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.